ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சொல்ற கதைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இன்னைக்கு ஒரு கிருஷ்ணரோட கதையை தான் பார்க்க போறோம். கிருஷ்ணர் எல்லாம் தெரிஞ்சவர், அது மட்டும் இல்லாம எல்லாரையும் சமமா பாக்குறவர். இன்னைக்கு கதையில நட்புக்கு சிறந்த உதாரணமா கிருஷ்ணர் எப்படி இருந்தாரு, அவரோட நெருங்கிய நண்பன் யாரு, இதெல்லாம் தான் இந்த கதையில பார்க்க போறோம். இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாமா? ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சுதாமான்னு ஒரு பிராமண நண்பன் இருந்தாரு. சிறந்த ஞானம் கொண்டவர், கிருஷ்ணரோட பெரிய பக்தன். சுதாமாக்கு காசு பணம் மேல பெரிய பற்று இல்ல, அதனாலவே அவரோட குடும்பம் ஏழ்மையில இருந்தது. நிறைய குழந்தைகளோட சுதாமாவோட மனைவி கஷ்டத்துல இருந்தாங்க. வீட்டுல பிள்ளைகளுக்கு சரியா சாப்பாடு கூட போட முடியாத சூழ்நிலை. சுதாமாவோட மனைவி பிள்ளைகளை தூங்க வச்சுட்டு தன்னோட கணவனுக்காக காத்துட்டு இருந்தாங்க. சுதாமா கோவில்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டு ரொம்ப சோர்வா வீட்டுக்கு வந்தாரு. சுதாமாவோட மனைவி அவரை பார்த்ததும், இந்த நேரம் இத பத்தி பேசுறது சரியானு எனக்கு தெரியல. துவாரகாவை ஆள்ற கிருஷ்ணரும் நீங்களும் நெருங்கிய நண்பர்கள் தானே, நீங்க ஏன் அவர்கிட்ட உதவி கேட்க கூடாது? இங்க பாருங்க, நம்ம பசியோட இருக்கிறது ஒரு விஷயமே இல்ல, ஆனா நம்ம குழந்தைகளுக்கு போதிய சாப்பாடு கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு சுதாமா சொன்னாரு, நான் என்ன பண்ணுவேன், நானும் கடுமையா தான் உழைக்கிறேன், நான் யாருக்கிட்டையும் யாசகம் கேட்டதில்லையே. அதுக்கு சுதாமாவோட மனைவி சொன்னாங்க, நம்ம குழந்தைகளுக்காகவாவது நீங்க பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை சந்திச்சுதான் ஆகணும். அதுக்கு சுதாமா சொன்னாரு, நான் எப்படி என்னோட நண்பன் கிட்ட உதவி கேட்க முடியும்? அவரோட மனைவி சொன்னாங்க, நான் உங்களை அவர்கிட்ட சாப்பாடோ இல்ல செல்வ செழிப்பான வாழ்க்கையோ கேட்க சொல்லல, நம்ம குழந்தைகள் மகிழ்ச்சியோட வாழ அவரை ஆசிர்வதிச்சாலே போதும். சுதாமா சொன்னாரு, கிருஷ்ணரோ துவாரகாவோட அரசன், அங்கே இருக்கிற காவலாளிகள் என்ன உள்ள அனுமதிப்பாங்களா? அது மட்டும் இல்லாம என்னோட நண்பனுக்காக நான் என்ன கொண்டு போறது? அதுக்கு அவரோட மனைவி சொன்னாங்க, உங்க நண்பனுக்கு அவள்னா ரொம்ப இஷ்டம்னு சொல்வீங்களே, கொஞ்சம் பொறுங்க, நான் இதோ வந்துடுறேன்னு சுதாமாவோட மனைவி தன்னோட பக்கத்து வீட்டுக்கு போய் கை நிறைய அவளை கடனா வாங்கி கொண்டு வந்தாங்க. அது ஒரு துணியில கட்டி சுதாமா கையில கொடுத்து, இது ரொம்ப விலை உயர்ந்த பொருள் இல்லைனாலும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு ரொம்ப இஷ்டமான உணவு, அதனால நீங்க கொஞ்சம் கூட தயங்காம நம்ம குழந்தைகளுக்காக கிருஷ்ணரை சந்திச்சுட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சாங்க. கிருஷ்ணருக்கும் அவருக்கும் நடுவுல இருந்த நட்பை நினைச்சுக்கிட்டு சுதாமா துவாரகாக்கு பயணம் செய்ய ஆரம்பிச்சாரு. கிழிஞ்ச துணியோட கம்பு நுனியில துணி முடிச்ச கட்டி இருந்த கம்போட சுதாமா துவாரகாக்கு வந்து சேர்ந்தாரு. கிருஷ்ணரோட அரண்மனையில காவலாளிகள் சுதாமாவை தடுத்தாங்க. நீங்க யார பார்க்க வந்திருக்கீங்கன்னு காவலாளிகள் கேட்டாங்க. அதுக்கு சுதாமா சொன்னாரு, நான் என்னோட உயிர் நண்பன் கிருஷ்ணரை சந்திக்க வந்திருக்கேன், நீங்க போய் கிருஷ்ணர் கிட்ட அவரோட நண்பன் சுதாமா இங்க வந்திருக்கேன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டாரு. அதுக்கு காவலாளிகள் கேலியா சிரிச்சாங்க. உங்களுக்கு எங்களை பார்த்த முட்டாள் மாதிரி தெரியுதா? கிழிஞ்ச துணியோட வந்திருக்கீங்க, நீங்க எப்படி எங்க அரசனோட நண்பனா இருக்க முடியும்? ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க, இல்லைன்னா உங்களை சிறையில தள்ளிடுவோம்னு சொன்னாங்க. அதுக்கு சுதாமா சொன்னாரு, இங்க பாருங்க, நான் உண்மையிலேயே அவரோட நண்பன் தான், அவரை பார்க்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன், நீங்க என்ன உள்ள போக விடலைனாலும் பரவாயில்ல, நான் இங்க அவருக்காக காத்துட்டு இருக்கேங்கிறத போய் நீங்க சொல்ல முடியுமான்னு கேட்டாரு. அப்போ மாடி பக்கமா வந்த கிருஷ்ணர் அவரோட பழைய நண்பனை அடையாளம் கண்டுபிடிச்சு கீழே வந்தாரு. கிருஷ்ணர் காவலாளிகள் கிட்ட, அவர் என் நண்பர் தான், அவரை உள்ள விடுங்கன்னு சொன்னாரு. கிருஷ்ணர் சுதாமாவை பார்த்து, என் நண்பனே, உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு, நீ வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி சுதாமாவை மெல்ல உட்கார வச்சு கிருஷ்ணர் அவரோட பாதங்களை மலர்களால நிறைஞ்ச நீரால அபிஷேகம் செஞ்சாரு. கிருஷ்ணரோட இந்த செயலை பார்த்து அங்க இருந்தவங்க அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அதிர்ச்சி அங்க இருந்தவங்களுக்கு மட்டும் இல்ல, சுதாமாவுக்கும் தான். அவருக்கு பேச்சே வரல. கிருஷ்ணர் சொன்னாரு, என் அருமை நண்பா, நீ ரொம்ப புத்திசாலி, உனக்கு காசு பணம் மேல ஒரு பெரிய பற்று இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம மாணவர்களா இருந்த போது நமக்குள்ள நடந்த குறும்புத்தனமான விஷயம் எல்லாமே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இப்போ நம்ம தனித்தனியா இருந்தாலும் நம்ம குருவோட ஆசீர்வாதத்தால நீ நல்லா இருக்கேன்னு நான் நம்புறேன். இங்கே சுதாமாவோட மனசுல, கண்ணா, உன்கிட்ட நான் எப்படி உதவி கேட்பேன், எனக்கு உன்கிட்ட இருந்து எதுவுமே வேண்டாம், உன்னோட ஆசீர்வாதம் மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சாரு. அவரு வந்த நோக்கத்தை கிருஷ்ணர் கிட்ட இருந்து மறைச்சிட்டாரு. கிருஷ்ணர் சிரிச்சபடி, நண்பா, எனக்காக என்ன கொண்டு வந்திருக்க? கண்டிப்பா உன் மனைவி எனக்காக ஏதாவது சாப்பிட கொடுத்து அனுப்பியிருப்பாங்களே. சுதாமாவுக்கும் ஒரே தயக்கம். கண்ணா, உனக்கு எப்படி இந்த அற்பமான உணவை கொடுப்பேன்னு நினைச்சாரு. கிருஷ்ணர் அந்த துணி முடிச்ச பார்த்து, அட இது என்னது, இங்க கொடுன்னு பிரிச்சாரு. ஓ, எனக்கு பிடிச்ச அவலை எடுத்துட்டு வந்திருக்கியா? அற்புதம், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அதுல இருந்து ஒரு பிடியை எடுத்து சாப்பிட்டாரு. அடுத்த பிடி எடுத்த போது ருக்மிணி தடுத்தாங்க.
நீங்க ஒரு பிடி அவளை சாப்பிட்டதுக்கே சுதாமாவோட இந்த தலைமுறை மட்டும் இல்ல, பல தலைமுறைகள் செழிப்பாகிடுச்சுன்னு சொன்னாங்க. கிருஷ்ணரும் மெல்ல புன்னகையிட்டாரு. அப்புறம் கிருஷ்ணரும் சுதாமாவும் நேரம் போறதே தெரியாம அவங்களோட பழைய சுவாரஸ்யமான கதைகளை பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா சுதாமானால அவர் வந்த விஷயத்த மட்டும் கிருஷ்ணர் கிட்ட சொல்லவே முடியல. கிருஷ்ணரும் ருக்மணியும் சுதாமாவுக்கு பெரிய விடையை கொடுத்தாங்க. கிருஷ்ணரை பார்த்த சந்தோஷத்திலேயே சுதாமா மன நிறைவோட வீடு திரும்பினாரு. வந்தவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருந்தது. சுதாமாவோட குடிசை வீட்டுக்கு பதிலா ஒரு பெரிய மாளிகை இருந்தது. அவர் உள்ள வந்து பார்த்தபோது அங்கே அவரோட மனைவி மற்றும் குழந்தைகள் புது ஆடைகளை அணிஞ்சு அவரை வரவேற்றாங்க. இந்த எல்லா மாற்றமும் அவர் மேல இருந்த நட்புனால தான் உணர்ந்த சுதாமாக்கு கிருஷ்ணர் மேல இருந்த பக்தி இன்னும் அதிகமானது. சுதாமாக்கு கிருஷ்ணர் கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. எதுவும் சொல்லலைனாலும் கிருஷ்ணருக்கும் எல்லாம் தெரிஞ்சுதான் இருந்தது. அவரோட உண்மையான பக்திக்கு பிரதிபலனாதான் கிருஷ்ணர் அவருக்கு உதவினாரு. அடுத்து ஒரு நல்ல கதையில சந்திப்போம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.